அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பு இலக்கண வகுப்பாக அமைகிறது. இது 9, 10, 11, 12 மற்றும் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் இது பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழன் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தான், வார்த்தைக்கும் இலக்கணம் வகுத்தான். இலக்கணம் இல்லாத எந்த சொல்லுமே நம் தமிழ் மொழியில் இல்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு இலக்கணம் இருக்கும். அந்த குறிப்பாக செய்யுளிலே வரக்கூடிய சொற்களிலே இலக்கணம் மிகுந்து காணப்படும். அந்த சொற்களுக்குள்ள இலக்கண குறிப்புகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இலக்கண குறிப்பு வினாத்தாளில் ஒரு 6 சொற்கள் கொடுத்திருந்தார்கள் என்றால் அதில் கண்டிப்பாக ஒரு பண்புத்தொகை இருக்கும். பண்புத்தொகைங்கிறது ரொம்ப எளிமையானது. அதை எப்படி காண்பது, அறிவது என்பதை முதல்ல பார்ப்போம். பண்புத்தொகை இது இந்த பண்புன்னா உங்களுக்கு முதல்ல நிறம், அளவு, வடிவம், எண்ணிக்கை. குணம் வச்சுக்கோ. இந்த வகைகளில் இந்த பண்பு அமையும், பண்பு சொற்கள் அமையும். தொகைனா என்ன அப்படின்னா, தொக்கி வருவது தொகை. தொக்கி வருவதுன்னா மறைந்து வருவது. என்ன இங்கே மறைந்து வருது அப்படின்னா, இந்த பண்பினுடைய விகுதி, பண்பு பெயருடைய விகுதி என்ன அப்படின்னா, பெரும்பாலும் மை வரும். செம்மை, கருமை, பசுமை என்று இந்த மை வரும். இந்த மை விகுதி, இந்த மை விகுதியும் பண்பு உருபு அது ஆகிய, இந்த பண்பு உருபும் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. எடுத்துக்காட்டாக சொல்லலாம், செந்தமிழ்ங்கிறோம். இந்த செந்தமிழ் இது எப்படி விரியும் அப்படின்னா, செம்மை ஆகிய தமிழ். இந்த செம்மை ஆகிய தமிழ்ங்கிறது இங்கே மை விகுதி கெட்டு இந்த ஆகியங்கிற உறுப்பும் மறைந்து வந்திருக்கு. அது புணர்ச்சியில் அந்த செந்தமிழ் மாறும். அப்போ பண்பு விகுதி மை, பண்பு உருபு ஆகிய மறைந்து வருவது பண்புத்தொகை. இப்போ என்னென்ன பண்புத்தொகை இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். மாணவர்களே, இப்போ சில பண்புத்தொகைகளை நான் எழுதியிருக்கேன். செங்கதிர், செம்மை ஆகிய கதிர், செங்கதிர். நம்ம சொல்லி பார்க்கணும். அதை ஒரு சொல்ல நம்ம அது பண்புத்தொகையா வினைத்தொகையான்னு பார்க்குறதுக்கு அதை முழுசாக சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பண்புத்தொகைங்கிறது தெரியும். செம்மை ஆகிய கதிர், முதுமரம், முதுமை ஆகிய மரம், நெடுமை ஆகிய தேர், நெடுந்தேர், அருந்துயர், அருமை ஆகிய துயர், பெருங்களிறு, பெருமை ஆகிய களிறு, நல்லூர், நன்மை ஆகிய ஊர், வெஞ்சுடர், வெம்மை ஆகிய சுடர், முச்சங்கம், 3 சங்கம், 3 ஆகிய சங்கம், 3 ஆகிய சங்கம், நுண்பொருள், நுண்மை ஆகிய பொருள், தன்மை ஆகிய பதம், தன்பதம். இப்போ இதெல்லாம் பண்பு உருபு, பண்பு விகுதி மறைந்து வந்திருக்கு. இது எண்ணிக்கை 3 சங்கங்கிறது எண்ணிக்கை, 3 ஆகிய சங்கம். அப்போ அந்த பண்பு மறைந்து வருவது பண்புத்தொகை. இதை எளிதாக நீங்கள் இனம் கண்டு கொள்ளலாம். இப்பொழுது இப்போ பண்புத்தொகை பார்த்தோம். இப்போ அதை விட எளிமையான ஒரு
இலக்கண குறிப்பு இருக்குது. அது என்னன்னா அடுக்கு தொடர். இது எல்லாருக்கும் தெரியும். அடுக்கு தொடர் இந்த அடுக்கு தொடர்னா என்னன்னா, ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அடுக்கி வருவது. அது எதன் காரணமாக அப்படின்னா, மகிழ்வு, இப்போ இந்த அடுக்கு தொடர் வந்து மகிழ்வு, அச்சம், விரைவு, சினம், வியப்பு, இன்னும் பல பொருட்களில் நம்ம நாளடைவில் பேசுகின்ற பொழுது இந்த அடுக்கு தொடரை நாம் அறியாமல் நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ மகிழ்வுங்கையில் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் விருந்தினர் வருகிறார். அது ரொம்ப நாள் வராமல் இருந்தவர் வர்றார். அவரை நம்ம திடீர்னு பார்க்குறோம். பார்த்தோன்னா நம்ம அறியாமலே நமக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்றோம். சும்மா ஒரு தடவை வாங்கன்னு பண்ணி சொல்கிறது இல்லை. என்ன செய்வோம்? வாங்க 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 அப்படிங்கிறோம். அப்போ வருக 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 வருக. இப்போ இங்கே 2 முறை அடுக்கி வந்திருக்கு. இப்போ இந்த அடுக்கு தொடரில் என்னென்னா, இது பிரித்தால் பொருள் தரும். இந்த அடுக்கு தொடரை பிரித்தா கண்டிப்பாக பொருள் தரும். அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். அடுத்து அச்சத்தின் காரணமாக சொல்கிறோம். திடீர்னு ஒரு பாம்பு வந்துருச்சு. நம்ம என்ன செய்வோம்? அதை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. பாம்பு பாம்பு பாம்புன்னு கத்திடுவோம். சில பேருக்கு அந்த பாம்புங்கிற வார்த்தை கூட சொல்ல வராது. பா 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 பான்னு கத்துவான் இல்லையா? அப்போ இந்த பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்கிறது அச்சத்தின் காரணமாக வந்து அடுக்கு தொடர். எது வேணா சொல்லலாம். அப்புறம் தீ 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 தீ, திருடன் 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 கத்துவோம். அப்போ அந்த அச்சத்தின் காரணமாக இந்த அடுக்கு தொடர். அடுத்து விரைவு. ஸோ அவசரமாக ஒரு இடத்துக்கு யாரையாவது அனுப்பணும்னா ஏதோ ஒன்று போ 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 அப்படிங்கிறோம். அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து விரைவு காரணமாக. அது செல் 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 அப்படிங்கிறது. இந்த மாதிரி வரக்கூடிய சொற்களெல்லாம் இந்த விரைவு காரணமாக. கோபத்தின் காரணமாக, சினத்தின் காரணமாகவும் நம்ம அடுக்கு தொடர் விழுகும். என்ன? சினத்தால் கோபத்தில் ஒருத்தனை திட்டுறான். என்ன சொல்கிறான்? போடா 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 அப்படிங்கிறோம். போடா போடா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உங்களுக்கு புரியுங்கிறக்காகத்தான் நான் இந்த வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வியப்பு. வியப்பு வந்து என்னென்னா வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு வியப்பான ஒரு சம்பவம் நடக்குது, அல்லது ஒரு வியப்பான ஒரு பொருளை பார்க்குறேன். அப்போது வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்? அப்போவும் நம்ம வந்து ஒரு அடுக்கு தொடரை பயன்படுத்துவோம். வியப்பின் காரணமாக எப்படி வரும்னா, ஏதாவது ஒரு வியக்கத்தகுந்த ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா ஆஹா அப்படிங்கிறோம் இல்லையா? அதுபோல் வரக்கூடியதெல்லாம் ஆஹா அப்படிங்கிறோம். அடடா அப்படிங்கிறோம். அட அடா. இதெல்லாம் வந்து இந்த வியப்பின் காரணமாக. இதுக்கான சொற்களெல்லாம் நிறைய இருக்குது. அடுத்த இதில் அப்புறம் பார்ப்போம். அப்போ இந்த அடுக்கு தொடரானது அதை வந்து நம்ம எளிதாக இனம் கண்டுகொள்ளலாம். மாணவர்களே, இன்னும் சில அடுக்கு தொடர்கள் நான் எழுதியிருக்கிறேன். வாழிய வாழிய, தினம் தினம், யார் யார், அரைந்தரைந்து, இனிது இனிது, புடை புடை, சுமை சுமையாய், விக்கி விக்கி, துறை துறையாய். இது போன்ற சொற்கள் எல்லாம் அடுக்கு தொடர். அடுத்த ஒரு எளிமையான இலக்கண குறிப்பு எதுன்னா எண்ணுமை. இந்த எண்ணுமைனா என்ன அப்படின்னா, 2 வேறுபட்ட சொற்கள் வந்து அந்த சொற்களினுடைய இறுதியில் விகுதி வந்து விகுதியை பெற்று வருவது. எப்படிங்கிற பார்ப்போம். வெற்றிலையும் பாக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த விகுதி எப்படி வருது? உம்னு வருது.
அப்படி வருகின்ற பொழுது இதுக்கு பெயர் எண்ணும்மை. இதோட தொடர்புடையது உம்மை தொகை. இந்த உம்மை தொகைனா என்ன, வேற ஒன்றும் இல்லை, இந்த வெற்றிலையும் பாக்கும்னு வருதுல்ல, இதில் உள்ள உம்மு வந்து தொகை. நான் என்ன சொல்லியிருக்கேன், மறைந்துன்னு சொல்லியிருக்கேன். மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. ரெண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த வெற்றிலையும் பாக்கும் என்னும்மை, வெற்றிலை பாக்கு உம்மை தொகை. அடுத்து இரவும் பகலும். இரவு பகல், இரா பகல்னு கூட வரும். அண்ணனும் தம்பியும். என்னும்மை அண்ணன் தம்பி. இப்படி சொல்லிட்டே போகலாம். அப்போ எண்ணுமைங்கிறது வந்து வெளிப்பட்டு வந்தால் அது எண்ணுமை, மறைந்து வந்தால் அது உம்மை தொகை. இது ரொம்ப எளிமையான ஒரு இலக்கண குறிப்பு. இதையும் வந்தால் நம்ம எளிதாக அந்த விடையை எழுதிவிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன அப்படின்னா, அந்த சொல்லினுடைய பகுதி, வினைப்பகுதி, வினை, அது 3 காலத்தைக்கும் உரியதாக அமையும். இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஊறுகாய். ஊறுகாய்ன்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஊருங்கிறது இது வினைப்பகுதி. இது 3 காலத்தையும் சுட்டும். எப்படி சுட்டும்? ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். இப்போ ஊறுகாயை கொண்டாந்து வைக்கிறாங்க, உடனே போட்டு உடனே சாப்பிட முடியாது. அது ஏற்கனவே ஊறிய காய், இன்றைக்கும் அது ஊறிக்கிட்டே இருக்குது, நாளைக்கும் அது ஊறும். எப்போ ஊறிக்கிட்டே இருக்கும் அது. அப்போ அந்த வினையினுடைய பகுதி 3 காலத்தையும் சுட்டுவது வினைத்தொகை. இப்போ அந்த வினைத்தொகை சொற்களை நான் இப்போ எழுதி போடுறேன், பார்க்கலாம். மாணவர்களே, இப்போ சில வினைத்தொகைகளை நான் எழுதி போட்டிருக்கேன். வினை தொக்கி வருவது, வினையினுடைய காலம் தொக்கி வருவது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது ஒரு பெயர் சொல்லோடு முடியும். முதல்ல வினையினுடைய 3 காலத்தை சுட்டக்கூடிய, உணர்த்தக்கூடிய வினை வரும், வினைப்பகுதி வரும். அதை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல். இப்போ பாருங்கள், கடல்ங்கிறது ஒரு பெயர்ச்சொல், நகர்ங்கிறது பெயர்ச்சொல், முகில்ங்கிறது பெயர்ச்சொல். இப்படி எல்லாமே குன்று, மறை எல்லாமே பெயர்ச்சொல்ல கொண்டு முடியும் இந்த வினைத்தொகை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ அலைகடல்னால் ஏற்கனவே அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். அடுத்து விரிநகர், விரிந்த, விரிகின்ற, விரியும் நகர். படர்ந்த, படர்கின்ற, படரும். புனைந்த, புனைகின்ற, புனையும் களம். அப்போ புனைகளம். நிறைமதி எப்படி வரும்? நிறைந்த, நிறைகின்ற, நிறையும் மதி. அடுத்து பொழிமறை, பொழிந்த, பொழிகின்ற, பொழியும். செய்குன்று, செய்த, செய்கின்ற, செய்யும் குன்று. உயரண்டம், உயர்ந்த, உயர்கின்ற, உயரும் அண்டம். அடுத்து வளர்மதி, வளர்ந்த, வளர்கின்ற, வளரும் மதி, வளர்மதி. இப்போ முதிர்மரம், முதிர்ந்த, முதிர்கின்ற, முதிரும் மரம். எப்படி இந்த வினையின் பகுதி 3 காலத்தையும் சுட்டி ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் அது வினைத்தொகை. அடுத்து நாம் பார்க்க போகிறது எளிமையானது, உவமை தொகை. இந்த உவமைனா தெரியும் உங்களுக்கு, ஒரு பொருளோடு இன்னொரு பொருளை ஒப்புமைப்படுத்துவது. அப்போ அதில் இடையில ஓம உறுப்பு வரும். இப்போ பால் போல், எடுத்துக்காட்டு சொல்கிறேன், பால் போல் நிலவு. இப்போ இதுக்கு பேர் என்னென்னா
இங்கே பாலை நிலவை பாலோடு ஒப்புமைப்படுத்துகிறோம். இந்த ஒப்புமைப்படுத்துகின்ற பொருள் இதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ நிலவு வெண்மை அதிகமாக இருக்குமா, பால் வெண்மை அதிகமாக இருக்குமா அப்படின்னா நிலவை காட்டிலும் பால் தான் அதிக வெண்மை உடையதாக இருக்கும். ஏன்னா நிலவில் கலங்க இருக்குது. நீங்கள் முழு நிலவை பார்க்கின்ற பொழுது அதில் உள்ள மேடு பள்ளங்கள்லாம் ஒரு ஒரு நிழல் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் பால் அப்படி இல்லை. அப்போ நிலவை பாலுக்கு ஊமைப்படுத்துகிறாங்க. பால் போல் நிலவு. இங்கே இடையில போல்ங்கிறது ஓம உருபு, இது உங்களுக்கு தெரியும். இப்போ ஓமை தொகைனா இந்த ஓம உருபு, இந்த போல் போன்ற அந்த போல் போன்ற இதெல்லாம் ஓம உருபுகள். போல புறைய மான கடுப்ப அன்ன இன்ன ஒப்ப உரளை இதெல்லாம் ஓம உருபுகள். இதெல்லாம் மறைந்து வந்தால் அது ஓமை தொகை. இப்போ பால் போல் நிலவு, இதுக்கு பேர் என்னென்னா விரி உவமை. இப்போ தேர்வில் கேட்டாராங்க பால் போல் நிலவு. அப்போ இங்கே ஓம உறுப்பு வெளிப்பட்டு வருது. வெளிப்பட்டு வந்தால் அது விரி உவமை. எப்படி நம்ம எண்ணுமை பார்த்தோம். உண்மை வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமை, உண்மை மறைந்து வந்தால் தொக்கி வந்தால் அது உண்மை தொகைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே விரி உவமை. இந்த ஓம உருபு வெளிப்பட்டு வந்தால் விரி உவமை. இது மறைந்து வருது பால் நிலவு அப்படின்னு வந்தால் இதுதான் ஓமை தொகை. இதை எளிமையாக கண்டுபிடிக்கலாம். இப்போ மாணவர்களே சில ஓமை தொகைகளை நான் எழுதியிருக்கேன். மலரடி, மலர் போன்ற அடி. பொன்னடி, பொன் போன்ற அடி. தாமரை கண்கள், தாமரை போன்ற கண்கள். பவளவாய், பவளம் போன்ற வாய். முத்துப்பல், முத்து போன்ற பல். இப்படி வருவதெல்லாம் ஓமை தொகை. இடையில ஓம உருபு மறைந்து வந்திருக்கு. அடுத்து இதிலே உருவகம், இதோட பார்த்துருவோம். உருவகம். இந்த ஓமை தொகை தொடரை உருவத்தொடராக மாற்றலாம். ஓமை தொகை அதை உருவமாக மாற்றலாம். எப்படின்னா மலரடினா ஓமை தொகை, அடிமலர் இது உருவகம். இந்த அடியை இது ஓமை முன்பும் பொருள் பின்பும் வருவது ஓமை தொகை. உருவம்னா என்ன அப்படின்னா பொருள் முன்னாடி வந்துடும். இந்த பொருள் முன்னாடி வந்துடும், ஓமை பின்னாடி போயிடும், அப்படி மாறிடும். அது உருவகம். இப்போ மலரடி ஓமை தொகை, அடிமலர்னு போட்டால் அது உருவகம். பொன்னடி, அடி பொன் உருவகம். தாமரை கண்கள், கண் தாமரை, கண்ணாகிய தாமரை. அடுத்து பவளவாய், வாய்ப்பவளம். அடுத்து முத்துப்பல், பல் முத்து. இதெல்லாம் உருவமாக மாறிடும். இப்போ ஓமையை அப்படி உருவமாக மாற்றணும் இல்லையா? இப்போ இதெல்லாம் உருவகம் என்று எழுத வேண்டும். இலக்கண குறிப்பு உருவகம், இது ஓமை தொகை. சரியா? சரி மாணவர்களே, இன்று சில இலக்கண குறிப்புகளை பார்த்தோம். மற்றவற்றை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.